அப்புறம் வந்து செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற சிந்தனை இருக்கக்கூடாது. இந்த சிந்தனை வந்து இந்த உத்திரட்டாதி, பூசம், அனுசம் இவங்க 3 பேத்துக்கு இருக்கும். செய்யலாங்கிற ஆர்வம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ, அதுக்கு தடையெல்லாம் போயிட்டா வேணாமா அப்படிங்கிற குழப்பத்துக்கு உண்டாயிடுவாங்க. அது செய்ய வேணாம்னு சொன்னா, அதை நான் செஞ்சுதான் தீரணும் அப்படிம்பாங்க. இந்த புனர்ப்பு தோஷம் உள்ளவங்க. உத்திரட்டாதி, பூசம், அனுசம், மகர ராசிட்டே அது இருக்கும், கும்ப ராசிட்டே அது இருக்கும், கடக ராசிட்டே அந்த குணம் இருக்கும். குழப்பிக்க கூடாது. வேணாம்னு குழப்பிக்க கூடாது. சில பேர்கிட்ட யோசனை கேட்கும்போது சொல்லுவாங்க, நம்ம இதெல்லாம் சொல்லும்போது அப்படியே கம்முனே இருப்பாங்க. அது நம்ம செஞ்சு வெற்றி பெற்றுட்டோம்னா, நான் அப்பயே சொல்ல உன்னை இப்படி செய்யன்னு சொல்லிட்டு அப்படிம்பாங்க. இது நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். அதுல ஃபெயிலியர் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, நான் அதுக்கு தான் அப்பவே வேணான்னு சொன்னேன். இப்படி ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருப்பாங்க, அப்படி ஒரு வார்த்தை அப்படி இருந்தா எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. செய்யணுங்கிற தீர்மானம் மைண்ட்ல எடுத்துட்டா அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். எடுத்துக்கிட்ட கருத்துல வந்து நிலைச்சு நிக்கக்கூடிய சக்தி இருக்கணும். அந்த கருத்துல வந்து அந்த இடத்துல ஸ்திர ராசியோட தன்மையை உபயோகப்படுத்தணும். அந்த விஷயத்தை விடக்கூடாது. அதுதான் ஸ்திர ராசியோட தன்மை. அதை விடாம இழுத்து பிடிச்சா அது நிலைச்சு நிக்கணும். காரியம் நடக்கும் வரை வரக்கூடிய இன்னல்கள் இருக்கு பாத்தீங்களா, வரும். இன்னல்கள் நிறைய வரும். அதை தாங்கிக்கிற சக்தி வேணும். அந்த ரெசிஸ்டிங் பவர் இருக்கணும். அந்த விஷயத்துல அப்படியே ஸ்டெடியா நீங்க ஸ்டேயிங் பவர் இருக்கணும். ஒண்ணு நிலைச்சு நிக்கக்கூடிய ஸ்டேயிங் பவர் இருக்கணும். அதே மாதிரி தாங்க பிரச்சனைகளை வர ரெசிஸ்ட் பண்ணிக்கூடிய திறமை இருக்கணும். ஐயோ அப்படின்னு தளர்ந்து ஐயோ இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரிஞ்சா நான் இதுல வந்திருக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி கடினமா செயல்படணும். ஒரு விஷயத்த மேலோட்டமா செயல்படுறதுங்கிறது வேற, அப்படியே லேசா செயல்படணும். கடினமா ரொம்ப இதா டஃப்னஸா செயல்படணும். அப்பதான் நீங்க அதை அடைய முடியும். அந்த விடாமுயற்சி. அந்த கடினங்கும் போது அங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு முரட்டுத்தனமும் வரணும். செயல்பாடு வந்து தொடர்ந்து இருக்கணும். செஞ்சுட்டு அப்புறம் வேற வேலையை பார்த்துட்டு செஞ்சுட்டு வேற வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. செயல்பாடு தொடர்ந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கணும். உயிரை கொடுத்து பாடுபடணும். உற்சாகமா வேற செயல்படணும். உற்சாகமா இல்லைன்னா உங்களுக்கு அந்த இந்துசியாசம் இல்லைன்னா உங்களுக்கு அதுல செய்யணுங்கிற இதே இருக்காது. அந்த உற்சாகமா தான் அந்த வலி பலு இன்னல்கள் அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. ஏன்டா இந்த விஷயத்தை எடுத்தோம் அப்படிங்கிற மனநிலை உறுதியா இருக்கக்கூடாது. அது நடுவுல வரும். ஏன்டா இதை போய் எடுத்தோம் புலிவாலை பிடிச்சிட்டோம் அப்படி வரக்கூடாது. அதுல கமிட்மெண்ட் இருக்கணும். அதே மாதிரி வீரியம் இருக்கணும். வீரியமா செயல்படணும். இதெல்லாம் இருந்தாதான் சாதாரண ஒரு குணத்தை விடாமுயற்சி நீங்க செயல்படுத்த இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணணும்.